மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்ரம் என்ன பலன்களை தரப்போகிறது? ஜென்ரலாகவே நண்பர்களே, மிதுன ராசிக்காரர்களை நான் அடிக்கடி கிண்டல் பண்ணுவேன். ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்து சனி பகவான். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார், அரசனைப் போல யோகம் தருகிறார். அது என்ன அரசனைப் போல யோகம் அப்படின்னா, 10ஆம் இடத்து சனி பகவான் என்னென்ன பலன்களை தருவார்? சார், பிராண்ட் ஆக்குறார். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த சனி 10ல் இருக்கிறதுனாலேயே ரொம்ப நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி வந்து நம்ம ஏன் வந்து இவ்வளோ சூப்பராக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 8, 9 கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிறைய நன்மைகளை அவர் உங்களுக்கு செய்கிறார். அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால் அதே 8 கூடையவன் என்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பாயிண்ட் உண்டு. என்னென்னா, 8 கூடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி. அப்போது 8 கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது அப்போது என்ன ஆகும்னா, இந்த தொழிலால் எனக்கு ஒரே ப்ராப்ளம் தான் சார். எப்போ பார்த்தாலும் சார், நான் எப்பயுமே வந்து இந்த மிஷின் நின்று போய்டு சார். நானும் உயிரை கொடுத்து வர்ற காசெல்லாம் வச்சு இந்த மிஷினை தூக்கி போட எனக்கு மனசில். நானும் எதையாவது ஒன்று ரிப்பேர் பண்ணி ஓட்டுவேன் சார். கரெக்டாக நின்று போயிடும் சார். கிளையண்ட் ஒரு 10 பேர் வரும்போது தான் இந்த மிஷின் ஓடாமல் என் மானத்தை வாங்கும் சார். இந்த மாதிரி மிதுனராசிக்காரர்களுக்கு சரி ஜெராக்ஸ் மிஷின் வச்சுருப்பாங்க. சும்மா இருக்கிற நேரம்லாம் இந்த மிஷின் நல்லா ஓடும் சார். ஒரு 10 கிளையண்ட் வரும்போது தான் வந்து என்ன ஆகும், நின்று போயிடும். இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க காரணம் என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் 1000 தான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுவார். இவர் வக்ரமாகும் போது என்ன ஆகும்னா, இது வரைக்கும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு ரிட்டனாக வரப்போகுது. என்றைக்கோ நான் எதேச்சியாக கொண்டு போனேன், சர்வீஸ் பண்ணி வச்சேன், தேவைப்படும் சர்வீஸ் பண்ணி வச்சேன், ஒரு ஓவர் ஆயிலிங் பண்ணி வச்சேன். இப்போ பார்த்தா இன்றைக்கி வந்த பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிச்சு, தாங்குச்சு. இதெல்லாம் ஏற்படும். காரணம் என்னென்னா, அந்த வக்ர நிவர்த்தி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை இருக்காதுன்னு சொல்ல வரேன். சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு மிஷினு அது எஃபெக்டிவ் ஆப்டிமைசேஷன். நண்பர்களே, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதை எவ்வளோக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறதா புத்தாலித்தனம். இப்போ ஒரு 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 வேலையை எவ்வளோ மேக்ஸிமம் அவுட்புட் அதுலேருந்து எடுக்க முடியும், அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ வகையில் இவங்களுக்கு 8 கூடையவன் வக்கரம் பெற்று 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சனி பகவான் தருகின்ற அருளாசி. சனி பகவான் என்ன அருளாசி தருவார்? பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷனை தருவார். பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன், வெளி மக்களை சந்திக்கிறது, உங்களுக்கு பிரபலங்களை சந்திக்க போன்ற விஷயங்கள்லாம் தருவார். பிரபலமான யோகங்களை தர்றதில் சனி பகவான் பண்ணுவார்.